வணக்கம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டு வீடியோவில் டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு டேபிள் காலம் மாதிரி கொடுத்துருப்பேன், இது இப்படி மாறும் அப்படின்னு. பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சில வேர்டெலாம் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். டைரக்ட் ஸ்பீச்சிலேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு மாற்றும்போது வேர்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த டேபிள் காலத்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். 4 ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க, 4 சென்டென்ஸ் இருக்குங்க. ஒன்று ஸ்டேட்மெண்ட்டு, சாதாரண வாக்கியம். சாதாரண வாக்கியத்தை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கும். ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ், இம்பேரட்டிவ் சென்டென்ஸ், எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸு. இவ்வளோ தான் சென்டென்ஸே. இந்த 4 சென்டென்ஸும் வந்துச்சுன்னா எப்படி அதை மாற்றலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்டேட்மெண்ட்டுனா என்ன அர்த்தம்? சாதாரணமாக வாக்கியம். சாதாரண வாக்கியம். இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். சாரி. She said I will go tomorrow. இப்படி இருக்குன்னு வச்சுங்க. ஓகேவா? இதுதான் சென்டென்ஸ். இது சாதாரண வாக்கியம். She said I will go tomorrow. நான் நாளைக்கு போவேன் அப்படின்னு அதாவது அவள் சொல்கிறா. ஷீ செட் என்கிட்ட சொல்கிறா. ஐ வில் கோ டுமாரோ, நான் நாளைக்கு போவேன் அப்படின்னு அவள் என்கிட்ட சொல்கிறா. இதை நான் போய் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்ல போகிறேன். அவள் என்கிட்ட சொன்னால் நாளைக்கு அவள் போகிறதா அவள் சொன்னா அப்படின்னு சொல்ல போகிறோம். இதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச் டு இன்டைரக்ட் ஸ்பீச்சு. ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும்போது செட்டு வந்துச்சுன்னா செட்டை அப்படியே ஆட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கு ஆன்சரு ஷீ செட். டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற போகிறோம். அப்படியே எழுதிக்கோங்க. இந்த கொட்டேஷன்லாம் எடுத்துடுறோம். இந்த 2 சென்டென்ஸுக்கு நடுவில் தேட்ங்கிற ஒரு வார்த்தையை கன்ஜங்ஷனாக சேர்த்துக்கிறோம். ஷீ செட் தேட் ஐ வில் கோ டுமாரோவில் இந்த ஐ யாரை வந்து இண்டிகேட் பண்ணுறது? ஷீயை தான் இண்டிகேட் பண்ண. அவள் என்கிட்ட சொன்னால் அவள் நாளைக்கு போகிறதா. அப்போ அங்கே அவள் தானே வரணும். அப்போ ஷீ வில் பார்த்தீங்கன்னா வுட்டாக மாறிக்கும். ஷீ வில் வுட் கோ. டுமாரோங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் டேவாக மாறும். டுமாரோ எப்படி மாறும்? த நெக்ஸ்ட் டே. அதனால தான் சொன்னேன், இந்த டேபிள் காலம் 2-3 டேபிள் காலம் கொடுத்துருக்குறேன். அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி மாறுங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்படி இல்லைனாலும் இதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். சில வேர்டு மாற்றி எழுதுறதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் ஸ்பீச். பாருங்கள், ஷீ செட் ஐ வில் கோ டுமாரோ. இதை எப்படி மாற்றலான்னா இதான் ஸ்டேட்மெண்ட்டு. ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு மாதிரி மாறும், இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸுக்கு ஒரு மாதிரி மாறும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தலாம். ஷீ செட், இந்த கொட்டேஷன்லாம் எடுத்துகிட்டு தட்டுங்கிற வார்த்தையை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஐ யாரை இண்டிகேட் பண்ணுது? ஷீயை தான். அப்போ ஷீ வில்லு வந்து வுட்டாக மாறிக்கும். ஷீ வுட் கோ த டுமாரோ பார்த்தீங்கன்னா த நெக்ஸ்ட் டேவாக மாறிக்கும். ஷீ செட் தட் ஷீ வுட் கோ த நெக்ஸ்ட் டே. ஓகே, இவ்வளோதாங்க. டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றியாச்சு. இது ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சென்டென்ஸ் சொல்லிடவா? இப்போ பாருங்கள், அடுத்த சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இதுவுமே ஸ்டேட்மெண்ட்டு தான். ஹீ செட் ஹீ இஸ் ரீடிங் ஏ நியூஸ் பேப்பர். ஹீ இஸ் ரீடிங் சாரி அப்போ ஐ ஆம். ஹீ செட் ஐ ஆம் ரீடிங் ஏ நியூஸ் பேப்பர். அவன் என்கிட்ட சொன்னான், நான் நியூஸ் பேப்பர் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொன்னான். ஓகேவா? இது ஸ்டேட்மெண்ட்டு. என்ன டென்ஸில் இருக்குது, என்ன டென்ஸுங்கிறதும் ரொம்ப நமக்கு முக்கியங்க. ஓகேவா? இப்போ இது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது.
ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். சென்டென்ஸு பாஸ்ட் டென்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் அதை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் மாற்றிக்கணுங்க. அவ்வளோதாங்க. ஓகேவா? இப்போ பாருங்கள், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னா அப்போ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸாக டென்ஸை மாற்றணும். இப்போ பாருங்கள், he said சாரி, இல்லை கம்மா வரக்கூடாது இல்லைங்களா? இந்த கம்மா கொட்டேஷன்லாம் எடுத்துகிட்டு that. இந்த ஐ வந்து யாரை இண்டிகேட் பண்ணுது? ஹீ தான். இவன் தான் படிச்சுட்டு இருக்கிறதா சொல்கிறான். அப்போ he said he was. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். அதை பாஸ்ட் கண்டினியூஸாக பார்க்கும்போது வாஸ் வரும். he was reading a newspaper. அவ்வளோதாங்க. ஓகேவா? அப்போ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றிட்டோம். இதுதான் வந்து டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக இப்படி தான் மாற்றுறோம். ஓகே, இந்த கொட்டேஷன்லாம் எடுத்துகிட்டு தட் ஆட் பண்ணிக்கிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது, அதை பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றிக்கிறோம். தட்ஸ் ஆல். இது ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ அடுத்தது பாருங்கள், இது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். ஸ்டேட்மெண்ட்டு இப்போ லாஸ்ட்டு 2 சென்டென்ஸ் பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது சாதாரணமாக வாக்கியம். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸுங்கிறது WH கொஸ்டின் வேர்டு வரும். ஓகேவா? வாட், வேர், வென், ஒய், ஹவு, இந்த மாதிரிலாம் WH கொஸ்டின் இருக்குது இல்லைங்களா? இப்போ WH கொஸ்டின், அதாவது WH கொஸ்டின் வந்தால் எப்படி மாற்றணும், WH இல்லாமல் கொஸ்டின் வந்துச்சுன்னா எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இது கொஸ்டினில் இருந்தால் அதுக்கு பேர் தாங்க இன்டராகேட்டிவ் சென்டென்ஸு. இதை எப்படி மாற்றணும்னா சேம் அதே தான். பாருங்கள், ஷீ. இது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸில் செட்டு வந்ததுன்னா செட்டுக்கு பதிலாக இங்கே ஆஸ்க்குடுன்னு மாற்றணுங்க. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் தான் செட்டே வரும். இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னால் அதை எப்படி மாற்றணுங்க? ஆஸ்க்டு. அப்போ ஷீ ஆஸ்க். இந்த கொட்டேஷன்லாம் எடுத்துகிட்டு இந்த வாட் அப்படியே தான் வரும். ஓகே, வாட். இங்கே என்ன கேட்குறாங்க? யூ வந்து ஐயா மாறும். வாட் ஆர் யூ டூயிங்? அப்போ இந்த இடத்துல ஷி ஆஸ்க்டு வாட் ஐ வாஸ் டூயிங். இல்லை அந்த டேபிள் காலம் இருக்குங்க, அதை பார்த்துக்கோங்க. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்குது, இதை பாஸ்ட் டென்ஸ்லாம் மாற்றுறோம். ஐ வாஸ் டூயிங். அவ்வளோதாங்க. ஷி ஆஸ்க் வாட் ஐ வாஸ் டூயிங். இது என்ன தெரியுமா அர்த்தம்? ஷீ செட் வாட் யூ ஆர் டூயிங். அவன் என்கிட்ட சொன்னான், இல்லை என்கிட்ட கேட்டான். என்ன கேட்டான்? வாட் யூ ஆர் டூயிங், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டான். இப்போ நம்ம என்ன பண்ண சொல்லப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு அவன் என்கிட்ட கேட்டான். அப்போ அந்த இடத்துல யூ என்னவா மாறிக்கும்? ஐயா மாறிக்கும். அப்போ ஷீ ஆஸ்க், அவன் என்கிட்ட கேட்டான். வாட் ஐ வாஸ் டூயிங், நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அவன்னு சொல்லிட்டான். அவ கேட்டா அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இன்டராகேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் ஷெட்டு வந்துச்சுன்னா ஆஸ்க்டுன்னு மாற்றணும். மற்றபடி WH கொஸ்டின் இருக்குதுன்னா அந்த WH கொஸ்டின் அப்படியே போட்டு சப்ஜெக்டு மாறும், அதுபோல் ஹெல்பிங் வேர்பு மாறும். ஓகே, ஸ்டேட்மெண்ட்டுன்னா செட்டாக வந்துடும். இந்த கொட்டேஷனில் தட்டு போட்டுப்போம், அது ஸ்டேட்மெண்ட்டு. இது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ செட் ஹவ் வில் யூ டூ இட். இது கொஸ்டின் இல்லைங்களா? இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் தானே. இப்போ இன்டராகேட்டிவ் சென்டென்ஸில் செட்டு என்னவா மாறும்? வெரி குட், ஆஸ்க்டாக மாறும். அப்போ ஷீ ஆஸ்க்டு, இது அப்படியே தான் வரும். ஷீ ஆஸ்க் ஹவ். யூ வந்து பாருங்களேன், அவன் என்கிட்ட சொன்னான் ஹவ் வில் யூ டூ இட், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு அவள் கேட்குறா. ஓகேவா? ஹவ் வில் யூ டூ இட், நீ எப்படி செய்வ அப்படின்னு கேட்குறா. அப்போ ஷீ ஆஸ்க் ஹவ். யூங்கிறது இந்த இடத்துல நம்ம முன்ன ஐ அப்படின்னு சொன்னோம். அந்த இடத்துல யூங்கிறது யார் வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா? கேர்ளாக இருக்கலாம், இல்லை ஒரு பாயாக இருக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஹீ வச்சு சொல்லலாம். ஷீ ஆஸ்க் ஹவ் he would
ஏன்னா will வந்து என்னவா மாறிக்கும், would do it. ஓகேவா? how he would do it. அவ்வளோதாங்க. இது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ். கொஸ்டின் வேர்டாக இருந்ததுன்னா நம்ம ஆஸ்க்டு ஆட் பண்ணிக்கிறோம். அப்படியே அந்த கொஸ்டின் வேர்டை எழுதிக்கிட்டு சப்ஜெக்ட் வந்து அதுக்கப்புறமா அந்த வில்லு உட்டாக மாறும். ஓகே, இப்போ இதையே WH கொஸ்டின் இல்லாமல் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ செட் ஆர் யூ கம்மிங். இதுவுமே இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ் தான், ஆனால் WH கொஸ்டின் கிடையாது. WH கொஸ்டின்னா தான் அது நம்ம அப்படியே கொஸ்டினை ஆட் பண்ணுவோம். WH கொஸ்டின் இல்லாமல் வேறு வேர்டில் கொஸ்டின் ஆரம்பிச்சதுன்னா நம்ம இஃப் இல்லைனா வெதர் இது ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஷீ செட் என்னவா மாறும் இன்டராகேட்டிவ் சென்டென்ஸில், ஆஸ்க்டு. ஷீ ஆஸ்க். இதுக்கு இடையில இது WH கொஸ்டின் இல்லைங்கிறதுனால நம்ம என்ன ஆட் பண்ணணும், இஃப். ஓகேவா? இஃப் அடுத்தது ஐ வாஸ், யூ என்னவா மாறும், ஐ. இஃப் ஐ இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, அதை பாஸ்ட் கண்டினியூஸில் பார்த்துறோம். இஃப் ஐ வாஸ் கம்மிங். அவ்வளோதாங்க. ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச்சை இன்டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்றுறது. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி மாற்றுறதுன்னு பார்த்தோம். இப்போ இது இன்டராகேட்டிவ் சென்டென்ஸை எப்படி மாற்றுறதுங்கிறத பார்த்துருக்கோம். அடுத்த நாள் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸையும் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸையும் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.